ஹாய், வெல்கம் டு சரண்யா ஹோம் அஃபிஷியல். வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ஒரே சைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேக வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சைஸில் நம்ம இருக்க எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனது ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா இதை வேறு ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, இது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 15 பல் பூண்டு பல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பல்லாக இருக்குது. ஸோ அதனால் 15 பல் எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இதையும் எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே கலந்து விடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிலே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு தன்மை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பின்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 3 சின்ன வெங்காயம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை இருந்தால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கும்.
இப்போ கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுறலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் மேலே சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.